Hi guys, இன்னைக்கு நம்ம காரைக்குடியில இருக்கிற சிங்கம் கார்ஸ்க்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கார் என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேகனார் தாங்க. ஸோ இந்த காரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வேகனார் பார்த்தீங்கன்னாக்கா TN22 ஆக்சுவலாக. ஸோ 22 என்ன டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சிங்க நீங்களே, கரெக்டாக எனக்கு தெரில. பட் இந்த கலர் பாருங்க, ரெட் கலர், ரெட் அண்ட் மெரூன் மாதிரி ஒரு கலர். ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கு. ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபேடாக இருக்குது, பட் அதெல்லாம் சரி பண்ணிடலாம். ஃபாக் லாம்புமே உங்களுக்கு வந்துடுது ஆக்சுவலாக. ஸோ இந்த காரோட சைட் வியூ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டிக்கரிங்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்போர்ட் மாடல் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ பெரும்பாலும் பெரிய ஸ்க்ராச்சஸோ மற்ற எந்த விதமான விஷயம் கிடையாது. இது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வைப்பர் வந்துடுது, அதே மாதிரி டீஃபாகரும் உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ நம்ம இதோட பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஒரு 75 லிட்டர்ஸ் அந்த மாதிரி, இல்லை ஒரு 100 லிட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸ்டெப்னி வீல் உங்களுக்கு வந்துடுது. இதோட ரியர் சீட்ஸ் பார்ப்போம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 90% 90 டிகிரி ஒய்டாக தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பவர் விண்டோ கிடச்சிருது உங்களுக்கு. இங்கே ஒரு ஸ்பீக்கர் வந்துடுது. சீட் கண்டிஷனுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லெதர் தான், பட் ஓரளவு க்ளீன் பண்ணிட்டா உங்களுக்கு நல்ல சுத்தமாகவே இருக்கும். ஸோ பெரும்பாலும் இதை சேஞ்ச் ஓவர் பண்ண அவசியம் கிடையாது. நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, எங்கேயுமே கிளியலை, நல்ல லுக்கில் தானே இருக்குது. ஸோ இதோட பின்னாடி சீட்டில் உட்காந்து பார்ப்போம் நம்ம. ஏற்கனவே வேகனார் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் நமக்கு ஓரளவுக்கு வேகனாரை பற்றி தெரியும். நல்ல ஹைட்டான ஒரு சீட்டிங் பொசிஷன் இருக்கும். பெரும்பாலும் காலை ஒரு மாதிரி பெண்ட் பண்ணி உட்கார வேண்டிய அவசியம் இருக்காது. சீட்ஸுமே உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு மிட்ரேஞ்ச் வெஹிக்கிள் தான் அது. கீழே பார்த்தீங்கன்னாக்கா மேட், இந்த மாதிரி நார்மல் மேட் போட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு பேக்கெட்ஸ் வந்துடும் உங்களுக்கு, திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி அந்த பக்கமே ஸ்பீக்கர் இருக்குது, அந்த டோர்லையும் அங்கேயும் பவர் விண்டோ உங்களுக்கு வந்துடுது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் சீட் பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் சீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சீட்டிங் பொசிஷன் ஹைட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக ஆல்டோலாம் உட்காந்தோம்னாக்கா இந்த மாதிரி இவ்வளோ ஹைட்டில் உட்கார முடியாது, கொஞ்சம் பெண்ட் பண்ணி உட்கார மாதிரி இருக்கும். பட் இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் சம்திங் இருக்கிற ஒரு பர்சனுக்கு நார்மல் ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சைட் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான மோட்டர் வந்துடுது உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 4 விண்டோவுமே பவர் விண்டோ. ஃப்ரண்ட் டோருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ அப் அண்ட் டவுன் போட்டிருக்கு, பட் அப் அண்ட் டவுன், ஆட்டோ அப் அண்ட் டவுன் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதோட கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ இந்த மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் அப்போ உள்ள காருக்கு எல்லாத்துக்குமே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஏசியுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேனுவல் தான். ஏசியோட அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே இருக்கும். அப்புறம் இது FM கம் CD பிளேயர். ஸோ CD பிளேயர் இப்போ இல்லாதனால இதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வேறு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் நம்ம இப்போ மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது சின்னதாக. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயுமே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப் ஹோல்டர் உங்களுக்கு வந்துடும். இந்த பக்கமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயுமே ஒரு கப் ஹோல்டர் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இந்த வேகனாரில் இருக்குது. அப்புறம் ஏசி வெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக 4 ஏசி வெண்ட் இருக்கும். அப்புறம் இங்கே ரவுண்ட் டைப்லையும் இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் டைப்லையும் ஒரு ஏசி வெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதே மாதிரி இங்கே ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்குது, அவ்வளோதான் உங்களுக்கு. வேகனாரை பொறுத்த வரைக்கும் ஃபெசிலிட்டி அவ்வளோதான். பட் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இது ஓரளவுக்கு ஒரு அஃபோர்டபுளான கார். உங்களுக்கு ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னாக்கா ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். அதை டீட்டெயில்ஸ் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். என்ஜின் பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு என்ஜின்லையுமே அந்த என்ஜின் கம்பியை தேடுறதாங்க பெரும்பாடு இருக்குது. ஸோ இதை எங்கே மாட்டணும்னா இங்கே மாட்டணும்னு நினைக்கிறேன். கரெக்டு தான், இந்த பொசிஷன் தான். ஸோ என்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பாக்டான ஒரு என்ஜினாக இருக்கும். ஸோ ஆனால் ஃபிட்டிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. பேட்டரி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது. இப்போ என்ஜின் சவுண்டை பற்றி பார்ப்போம். கிட்டத்தட்ட மாருதி ஆல்டோவில் என்ன இருக்குமோ அதே தான் இருக்கும். அது 800 cc என்ஜின், இது 1000 cc இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ என்ஜின் சவுண்டு கேட்டிருப்பீங்க. பெட்ரோல் வெஹிக்கிளில் அவ்வளோதான் சவுண்டு, உங்களுக்கு வைப்ரேஷன் பெருசாக இருக்காது. வண்டி வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இந்த வண்டியை நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட சிஸ்டர் வீட்டில் இருந்ததுனால. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு பெர்ஃபெக்டான வெஹிக்கிள் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி உங்களுக்கு ஏறி இறங்குறதுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பெரியவங்க இருந்தாலுமே வண்டி ஓவராலாக வந்து ஹைட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஏறலாம், கம்ஃபர்டபுளாக சீட்டில் உட்காரலாம், கம்ஃபர்டபுளாக இறங்கிடலாம். ஆல்டோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்ட் பண்ணி உட்கார மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டான ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வேகனார் பார்த்தீங்கன்னாக்கா விஎக்ஸ் மாடல். இது வந்து 2018 மாடல், 2 ஓனர். நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 3rd ஓனராக இருப்பீங்க. இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,25,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான் எடுத்துருக்காங்க. இது பெட்ரோல் அஸ் வெல் அஸ் கேஸும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், அந்த ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்குது. நீங்கள் ஒருவேளை வந்து லோன் வந்து உங்களுக்கு வாங்கி அந்த கார் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து 80% வரைக்கும் உங்களுக்கு லோன் வாங்குறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4,25,000 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். நீங்கள் நேரில் வந்தும் இதை கேட்டுக்கலாம், அல்லது கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ரைஸ் உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். ஸோ நம்ம சேனல் நேம் சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே மாதிரி வேற ஒரு காரோட இன்ஃபர்மேஷனோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. கூடுமான வரையிலும் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.